ஆப்கி அதாலத்தில் டிபி யாதவ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் உத்தரப்பிரதேசத்தில் அச்சத்தை பரப்புகிறார். யாதவ் சார், இது உண்மைதானா? உத்தரப்பிரதேஷ்ல, குறிப்பா வெஸ்டர்ன் யூபில உங்க பேரை கேட்டாலே மக்கள் நடுங்குறாங்களே. இந்த டிபி யாதவ யார் வேணாலும் அவங்களோட சகோதரன், நண்பன்னு சொல்லலாம். நான் முழு உத்தரப்பிரதேசத்தை பத்தி பேசல, இந்த இடத்துல முழு நாட்டை பத்தி பேசுறேன். ஆனா இந்த டிபி யாதவ் ஒருபோதும் எந்த இடத்துலயும் பயந்ததும் இல்ல, அதுக்கான சூழ்நிலையும் எனக்கு வரல. நாங்க கேள்விப்பட்டது என்னன்னா, உங்ககிட்ட மாஃபியா இருக்கு, நீங்க நினைச்சா யாரை எப்ப வேணாலும் தூக்கலாம், எப்ப வேணாலும் கொலை செய்யலாம்னு சொல்றாங்க. இல்ல சார், இது உங்களுடைய மீடியாவுடைய வார்த்தைகளாவும் இருக்கலாம், இல்ல சொற்களாவும் இருக்கலாம். ஆனா நிஜ வாழ்க்கைக்கு இதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. ஏன்னா இது வரைக்கும் என்னோட இந்த முழு வாழ்க்கையிலையும் ஒரே ஒரு சம்பவம் கூட கிடையாது. அதாவது ஒருத்தரை தூக்கிட்டாங்கன்னோ, மிரட்டினாங்கன்னோ, பயமுறுத்துனாங்கன்னோ. ஆனா யாதவ் சார், இது உண்மை இல்லையா? உத்தரப்பிரதேஷ் போலீஸ் ரெக்கார்டை பார்த்தா உங்க மேல மர்டர் கேசஸ் இருக்கு, கொள்ளையடிச்ச கேசஸ் இருக்கு, கிட்னாப்பிங் கேசஸ் இருக்கு, எக்ஸ்ட்ராஷன் கேசஸ் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த போலீஸோட கோரமான முகம் என்னன்னா, அதாவது மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்காக முன்ன நின்னு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு இளைய மாணவனை அவன் மேல எப்படிலாம் கிரிமினல் கேசஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புறாங்கறத நீங்க பாத்திருப்பீங்க. நீங்களும் ஒரு காலத்துல டெல்லி யூனிவர்சிட்டியில மாணவரா இருந்தவர் தானே. இத பத்தி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. என் மேல யாரும் எந்த கிரிமினல் கேஸும் போடல. அதுக்கு காரணம், சமூகத்துல பல பேர் எப்பவும் ஒரு டிஃபென்சிவ் கேம் தான் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. நீங்க இந்த அஃபென்சிவ மீடியாவுல செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனா பொது வாழ்க்கையில நீங்க அஃபென்சிவ ப்ளே பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, உங்க மேல பெரிய பெரிய கேசஸ் இல்லன்னு சொல்றீங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. இதுல 307 பிரிவுகள் கேஸ் இருக்கு, 302 பிரிவுகள் கேஸ் இருக்கு. இதுல கவிநகர் காசியாபாத் காவல் நிலைய கேசுகள், தானிகேட் காசியாபாத் கேஸ் இருக்கு, மோத்வாலி காசியாபாத் கேஸ் இருக்கு. வேணும்னா இந்த லிஸ்ட நான் உங்களுக்கு காட்டுறேன். தாத்ரி காசியாபாத் கேஸ் இருக்கு. இத போய் நீங்க ஆத்தென்டிக் லிஸ்ட்னு சொல்றீங்களே, ஆத்தென்டிக் லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. நான் வேணா உங்களுக்கு தரேன். காலேஜ் காலங்கள்ல எங்களை சிக்க வச்ச அந்த கேஸ்ல, அதாவது அந்த கேஸ்ல இருந்து நான் விடுதலை செய்யப்பட்டு நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதுல ஒன்னு கூட 302 பிரிவு கேஸ் கிடையாது. இது தேர்தல் நேரத்துல வெளியிடப்படுற ஒரு லிஸ்ட். இத தேர்தல் ஆணையமே அறிவிக்குது. பாருங்க சார், உங்க கையில இருக்கிற அந்த லிஸ்ட் டைப் பண்ணப்பட்ட லிஸ்ட். இது ஆத்தென்டிக் பேப்பர் கிடையாது. இதுல எந்த ஒரு அரசோட முத்திரையும் கிடையாது. சொல்லுங்க. இப்ப நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணலாம் விரும்பல. ஆனா எனக்கு மீடியாவோட மொழி ரொம்ப நாளாவே தெரியும். அதாவது 1991 உங்க மேல நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் போட்டு உங்களை ஜெயில அடைச்சது உண்மையில? கண்டிப்பா. ஏன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சியினால எதிரிகளை ஒழிக்கிறதுக்காக சதி செய்யற அரசியல்வாதிகளால மட்டும்தான் அதோட விளைவுகளை இன்னைக்கு நானும் என் குடும்பமும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் நீங்க இன்னைக்கு உங்க மீடியாவில இந்த மேடையில வச்சு விதவிதமான மனிதர்கள் எடுத்திருக்கீங்க. காசியாபாத் எஸ்எஸ்பி சைலத் காந்த் மிஸ்ரா மோஸ்ட் வாண்டட்னு போஸ்ட் ஓட்டுனது உண்மை இல்லையா? இது உண்மைதானே. நான் யூபியில மினிஸ்டரா இருந்தப்ப எனக்கு சைலஜ் காந்த் எஸ்எஸ்பியா இருந்தாரு. அப்போ புலந்துங்கிற இடத்துல எங்க வியாபாரி வர்க்கத்தை சேர்ந்த ஒருத்தர் மேல கொள்ளை கேஸ் நடந்தது. அந்த கேஸ 24 மணி நேரத்துக்குள்ள இந்த கேஸ நீங்க முடிச்சு வச்சாகணும்னு நான் சைலஜ் காந்த் கிட்ட உறுதியா சொன்னேன். இல்லனா ஒண்ணு நான் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிருவேன், இல்ல உங்களை வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அனுப்பிடுவேன்னு சொன்னேன். இதுதான் மோதலுக்கான அடிப்படை. அதுக்கப்புறம் பிஜேபி அரசு வந்தது. பிஜேபி எங்களுக்கு எதிரான முகங்கள் நிறைந்த ஒரு பெரிய கட்சி. அந்த லைன்லயே எங்களை நிறுத்தி சைலஜ் காந்த எஸ்எஸ்பியா போஸ்டிங் பண்ணாங்க. ஒரு காலத்துல நீங்க பிஜேபியில சேர்ந்தது உண்மைதானே? சேர்ந்தது உண்மைதான். சில நேரங்கள்ல வாழ்க்கையில சூழ்நிலைகள் முன்னாடி வந்து நிக்கும். இப்போதைக்கு என்னால இதை மட்டும்தான் சொல்ல முடியும். அதாவது நான் ஹவுஸ்ல இருந்தேன். அந்த ஹவுஸ்ல எனக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் கிடைச்சிருந்தது. அதாவது எங்க மேல நடந்துகிட்டு இருந்த போலீஸ் நடவடிக்கைகள், எங்களை கட்டாயமா அநியாயத்துக்கு ஆளாக்கிக்கிட்டு இருந்த விஷயங்கள், அதுல என் குடும்பத்துக்கு, என் குழந்தைகளுக்கு பிஜேபி அரசுனால ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு, அதாவது குழந்தைகளுக்காக ஒரு அப்பாவா நான் சாக்ரிஃபைஸ் செஞ்சுதான் ஆகணும். ஒரு அண்ணன், ஒரு சகோதரி. அதனாலதான் நான் குடும்பத்துக்கு பிறகும் அரசியல்ல இருக்கலான்னு நான் அதை ஏத்துக்கிட்டேன். அப்படின்னா நாம இதை இப்படி எடுத்துக்கலாமா? நீங்க பிஜேபி கூட டீல் பேசியிருக்கீங்க, என்னோட கேஸ் நான் கட்சியில சேர்ந்திருக்கேன்னு சொல்லி. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சார், வாழ்க்கையில டீல் பேசுறவங்க எல்லாம் தன்னோட வாழ்க்கையையும் குடும்பத்தையும் நடத்துறதுக்காக அதை செஞ்சுதான் ஆகணும். நான் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல முடியாது. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா சில நேரங்கள்ல மனிதர்கள் கட்டாயத்தின் பேர்ல ஒரு முடிவை கண்டிப்பா எடுத்தேதான் ஆகணும். இன்னைக்கும் அதை நினைச்சா எனக்கு வருத்தமும் வேதனை இருக்குதான் செய்யுது. அதாவது நான்
பிஜேபியில சேர்றதுக்கு முடிவெடுத்தது. சமாஜ்வாடி கட்சியாகட்டும், பிஜேபி ஆகட்டும், டிஎஸ்பி ஆகட்டும், நீங்க உங்ககிட்ட சக்தி இருக்கிறதுனால உங்களை வேணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல, நீங்க மிகப்பெரிய கட்சிகளோட பேரை உங்க வாயாலே சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? அதாவது நான் கேக்குறது, இந்த எல்லா அரசியல் கட்சிகளும் உங்ககிட்ட இருக்கிற பவரையும் பலத்தையும் அவங்க பயன்படுத்திக்கிறதுக்காக நினைக்கிறேன். இல்ல, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கோடிக்கணக்கான மக்கள் ஏன் பின்னாடி இருக்காங்கன்னு. கோடிக்கணக்கான இளைஞர்களோட ஆதரவும் விவசாயிகள் தொழிலாளிகளோட ஆதரவும் எனக்கு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவி மாயாவதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க பகுஜன் சமாஜ் கட்சியில சேர்ந்தப்போ எனக்கு மசில் பவர் தேவைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. முலாயம் சிங் பக்கம் பையா ராஜா இருந்தாருன்னா என் பக்கம் டிபி யாதவ் இருக்காருன்னு சொல்றாங்க. அப்படிலாம் எதுவும் சொல்லல, நிச்சயமா அப்படி எதுவும் சொல்ல கிடையாது. ஏன்னா நான் தான் அங்க இருந்தேன், ரஜத் சார் அங்க கிடையாது. அப்படின்னா எது உண்மை எது பொய் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாம் தூர்தர்ஷன்ல கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. சகோதரி மாயாவதி அதை கண்டிப்பா சொன்னாங்க. இன்னிலிருந்து டிபி யாதவ், பாலேஸ்வர்ஜி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எங்க கட்சியின் பக்கம் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏழை மக்களுக்கும் சமூகத்துக்கும் அநியாயம் நடந்துடக்கூடாதுன்னு அவங்க பகுதிகளில் நடக்கிற அநியாயங்களுக்கு எதிராக டிபி யாதவ் உட்பட மத்தவங்க எல்லாரும் எங்க கட்சியில சேர்ந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. இது டிசம்பர் 29, 2004 நடந்தது. சாயந்தரம் 4 மணிக்கு நடந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல மாயாவதி சொன்னது, எனக்கு முலாயம் அரசியலை எதிர்கொள்ள கட்டாயம் மசல் பவர் தேவை. முலாயம் பக்கம் ராஜா இருந்தா என் பக்கம் டிபி யாதவ் இருக்காருன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க மெமரியில நான் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்றேன். ராஜா பையா இப்ப யூபில மினிஸ்டரா இருக்காரு இல்லையா? ஒருவேளை சகோதரி மாயாவதி அவங்க சொன்னது மாயாவதி மசல் பவருக்காக தான் நீங்க தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, மசில் பவர்லாம் இல்ல. எங்க கூட, எங்க பக்கத்துல, எங்க பின்னாடி இந்த நாட்டோட கோடிக்கணக்கான இளைஞர்கள் நிக்கிறாங்க. ஜனநாயகத்துல இதுதான் பெரிய சக்தி. இதை விட என்ன சக்தி இருக்கு? அரசியல்ல உண்மையான சக்திங்கிறது எது? இப்ப இருக்கிற காலகட்டத்துல அரசியல்ல துப்பாக்கி பலம் தான் சக்தி. அரசாங்கங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு.